من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்பும் சொந்தக்காரனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் மீதும் சஹாபாக்களின் மீதும் இமாம்களின் மீதும் இந்த மார்க்கத்திற்காக உழைத்த நல்லவர்களின் மீதும் குறிப்பாக இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் வந்து அமர்ந்து தங்களுடைய பெயர்களை மலக்குமாருடைய பதிவேட்டில் பதிந்து கொண்ட நம் அனைவரின் மீதும் என்றென்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஜும்ஆவுடைய குத்துபா என்பது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம், ஒரு குத்துபா என்பது இந்த ஜும்ஆவுடைய குத்துபா. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, ஒவ்வொரு ஜும்ஆவுடைய நாளிலும் மலக்குகள் பள்ளிவாசலுடைய வாசல்களில் நிற்பார்கள். இமாம் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் யார் யாரெல்லாம் பள்ளிவாசலுக்குள் நுழைகின்றார்களோ அவருடைய பெயர்களை பதிவு செய்வதற்காக மலக்குகள் நிற்பார்கள். இமாம் குத்துபாவை ஆரம்பித்தவுடன் புத்தகங்களை மூடிவிட்டு மலக்குகள் குத்துபாக்களை கேட்க உட்கார்ந்து விடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கின்றார். ஜும்ஆவுடைய குத்துபாக்களை உன்னிப்பாக கவனிப்பதற்காக மலக்குகளும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிகின்றார்கள். ஆகவே இந்த ஜும்ஆவுடைய குத்துபா என்பது நம்முடைய ஈமானை மெருகேற்றக்கூடிய, ஈமானுக்கு உரமிடக்கூடிய ஒரு பகுதி என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு நினைவூட்டுகின்றார்கள். ஆகவே வாரத்தில் ஒரு நாள் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தை குத்துபாக்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டுமே தவிர, இங்கு சொல்லப்படக்கூடிய உரைகள், குத்துபாவை நடத்தக்கூடியவர் என்ற பாகுபாடு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கிறது. இது பழைய டாபிக்கு, இதெல்லாம் கேட்ட குர்ஆன் வசனம், இதெல்லாம் பல வாட்டி கேட்ட ஹதீஸ், இந்த சம்பவம் தான் எனக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே தெரியுமே என்ற நிலைப்பாடு இல்லாமல், எந்த வசனத்தை எந்த ஹதீஸை நாம் கேட்கின்றோமோ அதை உன்னிப்பாக கவனித்து நம்முடைய ஈமானோடு அதை உரசி பார்த்து படிப்பினை பெற வேண்டும். ஒவ்வொரு வாரமும் இதை முஸ்லிம்களுக்கு கடமையாக அல்லாஹ் ஆக்கியுள்ளான். நாம் நினைப்பது போன்று இந்த குத்துபாக்கள் என்பது கல்வி சபை அல்ல. நாம் என்ன நினைக்கிறோம்? குத்துபாக்களின் மூலமாக மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், குத்துபாக்களின் மூலமாக மார்க்க சட்டத்தை படித்துக் கொள்ள வேண்டும், குத்துபாக்களின் மூலமாக இஸ்லாத்தை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். இது கல்வி சபை அல்ல, இது கல்வி கற்கக்கூடிய இடமும் அல்ல. நன்றாக விளங்கணும். கல்வி சபைக்கும் குத்துபா நடக்கக்கூடிய இடத்திற்கும் உள்ள வித்தியாசங்களை நாம் விளங்கணும். குத்துபா என்பது நம்முடைய ஈமானை சார்ஜ் பண்றதுக்காக நடத்தக்கூடிய ஒன்று, அவ்வளவுதான். ஈமானை மெருகேற்றுவதற்காக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லணும் இல்லையா? அவர்கள் குர்ஆனுடைய வசனங்களை கேட்டால் வஸாதத்துஹும் ஈமானா, அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், அவருடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக ஈமானை அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அந்த ஜும்ஆவுடைய குத்துபாக்களை தவிர கல்வி பெறக்கூடிய ஒரு இடமாக மட்டுமே இது ஆக்கிக் கொள்ளக்கூடாது. இன்றைக்கு நம்மில் பலரும் கல்வியில ரொம்ப வீக்கா இருக்கிறோம். மார்க்க கல்வி, இஸ்லாமிய கல்வியில ரொம்ப ரொம்ப பலவீனமான சூழலில் இருக்கிறோம். நான் உட்பட அப்படிதான் சொல்றோம். ஏனென்றால் இந்த மார்க்கத்தை முழுவதுமாக கற்று அதை முடித்து வந்து யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது அல்லாஹை தவிர.
எல்லாம் அறிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹை தவிர எல்லாவற்றையும் அறிந்தவர் யாரும் இருக்க முடியாது. ஆகவே இந்த மார்க்கத்தில் நுழைந்த நாம் நம்முடைய மரணம் வரை கல்வி கற்றுக்கொண்டே இருப்பது நம் மீது கட்டாயம். மார்க்க கல்வி கற்பது நம்மில் பெரும்பாலும் மார்க்க கல்வி என்றால் எப்போது நினைச்சிருக்கோம்? நம்ம சின்ன வயசுல ஆலிம் சார் சொல்லி கொடுத்திருப்பாரு, அவ்வல் கலிமா தையிபு. இப்ப கேட்டாலும் நம்ம எத்தனை கலிமான்னு சொல்லுவோம்? 5 கலிமா இருக்கு இஸ்லாத்துல. இந்த அளவுக்கு தான் நம்ம பலவீனமா இருக்கிறோம். 5 கலிமா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன? தொழுக, நோம்பு, சக்காத்து, ஹஜ். அதை கூட ஆர்டரா நிறைய பேர் சொல்ல தெரியாது. குழப்பி தான் சொல்லுவோம். நாம் தெரிந்த இஸ்லாம் என்பது இது மட்டும்தான். நம்மில் பலருக்கும் ஈமானுடைய அடிப்படை அம்சங்கள் 6 என்னன்னு கேட்டா தெரியாது. உண்மையிலேயே மனசாட்சியோடு யோசிச்சு பாருங்க. ஈமானுடைய அடிப்படை 6 அம்சங்கள் வரிசை எனக்கு சொல்ல தெரியும். அதை பத்தி கல்வி எனக்கு இருக்கு, நான் படிச்சிருக்கிறேன். அல்லாஹ் எங்க இருக்கிறான் கேட்டா நிறைய பேருக்கு பதில் தெரியாது. அரிசினா என்ன பதில் தெரியாது. குர்சினா என்ன பதில் தெரியாது. அப்ப எந்த அளவுக்கு நாம இஸ்லாத்தை படிச்சிருக்கிறோம், இஸ்லாத்துடைய அகீதாவை படிச்சிருக்கிறோம், கொள்கையை படிச்சிருக்கிறோம். இந்த கொள்கைகளை படிப்பதன் மூலமாகத்தான் அந்த உறுதித்தன்மை அல்லாஹ் தருவான். இல்லாம ஒண்ணும் வராது. 5 நேரம் தொழுதா மட்டும் போதும், தர்மம் பண்ணா போதும், இஸ்லாத்துடைய கடமைகள் நிறைவேற்றி விட்டோம் என்று நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொள்கைகளை படித்தால்தான் ஈமான் என்பது நமக்கு கிடைக்கும். ஈமான்னா என்ன? ஈமான் என்றால் என்ன? நம்பிக்கைன்னு தெரியும். இந்த ஈமான் எப்படி நமக்கு கிடைக்கும்? பல்வேறு விதமான குழப்பமான ஒரு சூழ்நிலையில, பல்வேறு விதமான தடுமாற்றங்களின் பொழுது ஈமானிய உணர்வை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று நினைக்கிறோமா இல்லையா? அது எப்படி கிடைக்கும்? கல்வி, மார்க்க கல்வி, இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்களை படிப்பதன் மூலமாகத்தான் அல்லாஹ் ஈமானை தருவான். அதனால இங்க அமர்ந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் எனக்கும் சேர்த்து நான் உபதேசமாக சொல்கின்றேன். ஜும்மாவுடைய குத்துபா மாத்திரம் போதும், அதுக்கு கரெக்டா டைமுக்கு கரெக்டா நான் வெளியே போயிருவேன் என்ற அடிப்படை என்பது ஒரு காலம் நாம் கல்வியை படிக்க முடியாது. கல்வி என்பது என்ன? ஒரு ஆசிரியருக்கு முன்னால் உட்கார்ந்து ஒரு சட்டத்தை எடுத்து அதனை விலாவரியாக படிக்கணும். ஒது அப்படின்னு இருக்குன்னா அதனுடைய முழு சட்டங்களையும் படிக்கணும். இமாம் புகாரி அவர்கள் ஒதுவுடைய சட்டங்கள் எடுத்து பாருங்க, எத்தனை பக்கங்களாக எழுதியிருப்பாங்க தெரியுமா? இதான் ஃபிக்குடைய சட்டம் பாங்க. ஃபிக்குன்னா என்ன? மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களை விளக்கமாக படிக்க போறா ஃபிக்கும்பாங்க. நம்மள எத்தனை பேருக்கு ஃபிக்கை பத்தி அறிவு இருக்கிறது? ஃபிக்கு பாரத நம்ம எத்தனை பேர் படிச்சிருக்கிறோம்? ஃபிக்குனாலே நிறைய பேருக்கு என்ன தெரியாது. நாம் பலவீனமான ஒரு ஈமானை சுமந்து கொண்டு வாடுகிறோம். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஷைத்தான் வெகு சீக்கிரமாக நம்மை அவனுடைய வலை விழ வச்சிருவான். மார்க்கத்தை படிக்காம, சட்ட திட்டங்களை தெரியாம, ஃபிக்கை தெரியாமல், அகீதாவை படிக்காம இருந்தோம்னு சொன்னா நம்முடைய தொழுகையை வச்சோ நம்முடைய தர்மத்தை கொண்டு நம்முடைய ஈமானை பாதுகாக்க முடியாது. ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்து நம்மால் வெளியே வர முடியாது. ஒரு கட்டம் இல்லைன்னா ஒரு கட்டத்தில் ஷைத்தான் நம்ம என்ன செஞ்சிருவோம்? அவனுடைய வலை விட வைத்து விடுவான். ஆகவே மார்க்க கல்வி படிக்கணும். நாம தான் தேடி போகணும். எல்லா ஆலிம் சாக்களையும் புளிய முடிக்கு வர வச்சு படிக்க நினைக்க கூடாது. ஒவ்வொரு சஹாபா பெருமக்களும் ஒவ்வொரு இமாமுகளும் கல்வியை தேடி பயணம் போனாங்க. ஒரே ஒரு ஹதீஸுக்காக பல 1000 கிலோமீட்டர் என்ன செய்வாங்க? நடந்தே பயணம் செய்வார்கள் இமாம்கள். ஒரே ஒரு ஹதீஸுடைய கல்வியை பெறுவதற்காக. சுப்ஹானல்லாஹ். பல இமாம்களுடைய வரலாறு எடுத்து பாருங்க. அவர் ஹதீஸை எப்படி தொகுத்தார்கள், அவருடைய வரலாறுகளை படித்தால் நாம் கண்ணீர் செஞ்சு அவருக்காக துஆ செய்யும். இன்னைக்கு வெகு ரொம்ப லேசா உட்கார்ந்து குர்ஆன் ஹதீஸை நம்ம திறந்து படிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப இலகுவான முறை ஹதீஸ் கிரதங்களை நாம் எடுத்து படிச்சு பாட்டு போய்கிட்டே இருக்கிறோம். அந்த ஹதீஸ் கிரதங்களை தொகுப்பதற்காக, அதை சேகரிப்பதற்காக இமாம்கள் எவ்வளவு தூரங்கள் பயணம் செய்தார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அதற்காக தங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு தியாகம் செய்தார்கள் என்று நாம் படித்தால் அவர்களுக்காக ஒவ்வொரு நேரம் அவர்களுக்காக நாம் துஆ செய்வோம். ஆக கல்வியை நாம தான் தேடி தேடி போய் படிக்கணும். கல்வி சபைகளை ஆர்வமாக உட்காரணும்.
கல்வியாளர்களை நாம் என்ன செய்யணும், அவர்களிடத்திலிருந்து கல்வியை பெறுவதற்காக நாம தான் முயற்சி பண்ணோம். ஆனா இன்னைக்கு ஒரு சூழ்நிலையில கல்வியாளர்கள் வந்தா கூட நாம உட்கார்றதுக்கு நேரம் கொடுக்கறது கிடையாது. கல்வியாளர்கள் நம்மை தேடி ஒரு வகுப்பு எடுப்பதற்காக வந்தால் கூட பள்ளிவாசலோட இமாம், முஅத்தின், நிர்வாகிகள் தவிர வேறு யாரும் வருவது கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலமுறை எச்சரித்தார்கள். தத்தஃபர்ரகு உம்மதி, என்னுடைய உம்மத் 73 கூட்டங்களாக பிரியும் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? என்னுடைய உம்மத் 73 கூட்டங்களாக பிரியும். 73 கூட்டத்தில் 72 கூட்டத்தினர் குல்லுஹும் பின்னார், சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி. அவர்கள் அனைவரும் நரகத்திற்கு போவார்கள். ஒரே ஒரு கூட்டத்தை தவிர, இல்லா ஃபிர்கத்தன் வாஹிதா, அல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர மற்ற அனைவரும் எங்க போவாங்க? நரகத்திற்கு செல்வார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், வமல் ஃபிர்கத்து யா ரசூலல்லாஹ், அந்த சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய கூட்டம் யார்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மா அன அலைஹி வ அஸ்ஹாபி அல்யௌம், நானும் என்னுடைய தோழர்களும் எந்த பாதையில் இருக்கிறோமோ, நல்லாக கவனிக்கணும், நாம எந்த வழிமுறையை பின்பற்றணும், எந்த பாதையில் பயணிக்கணும், யாருடைய அக்கீதாவில் நான் பின்பற்றணும், யாருடைய அக்கீதாவில் நான் பயணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்றாங்க. மா அன அலைஹி, இந்த வார்த்தையோட ரசூலா முடிச்சிருக்கலாம். நான் எந்த அக்கீதாவில் இருக்கிறனோ, நான் எந்த வழிமுறை சொல்லணும், நான் எந்த பாதை உங்களுக்கு காமிச்சு தரணும், அந்த பாதையில் போனீங்கன்னா நீங்க சொர்க்கம் போனீங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் கூடுதலா ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன வார்த்தை? மா அன அலைஹி வ அஸ்ஹாபி அல்யௌம், இப்போது நானும் என்னுடைய நபித்தோழர்களும் எந்த பாதையில் செல்கிறோமோ, எந்த பாதையில் பயணிக்கிறோமோ, எந்த அக்கீதாவில் இருக்கிறோமோ, எந்த கொள்கையில் இருக்கிறோமோ, அந்த கொள்கையை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் சொர்க்கம் செல்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய அக்கீதாவில் பயணிக்க சொல்றாங்க, எந்த வழிமுறை பின்பற்ற சொல்றாங்க? நானும் என்னுடைய நபித்தோழர்களும் எந்த கொள்கையில் இருந்தோமோ அந்த கொள்கையில் பின்பற்றினால் நீங்கள் வாழ்க்கையில் வழி தவற மாட்டீர்கள், உங்களுக்கு எந்த குழப்பமும் வராது, நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இந்த நபித்தோழர்களுடைய வழிமுறை தான் இன்றைக்கு பல்வேறு விதமான குழப்பங்களை கொண்டு, பல்வேறு விதமான வார்த்தை ஜாலங்களை கொண்டு இன்றைக்கு சமூகத்து மத்தியில் பல்வேறு விதமான குழப்பங்கள் நடக்கிறது. உண்மையிலேயே சொல்லணும்னா, கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம வாழக்கூடிய இந்த காலகட்டத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை விடுத்தார்களா இல்லையா? இந்த சமூகத்தில் பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் நிலவு சொன்னார். இஹ்திலாஃபன் கஸீரா, பல்வேறு விதமான கருத்து மோதல்கள், பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள், பல்வேறு விதமான பிரிவினைகள், பல்வேறு விதமான பிரிவினைவாதிகள் தோன்றுவார்கள் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சொன்ன வார்த்தையை நான் பின்னால சொல்றேன். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவாக சொன்னார்கள், இந்த உம்மத்தில் குழப்பங்கள் வெடிக்கும், இந்த உம்மத்தில் பிரிவினைகள் தோன்றும், பிரிவினைவாதிகள் தோன்றுவார்கள், கருத்து வேறுபாடுகளை கொண்டு இந்த சமூகத்தை பிரிப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி எச்சரிக்கை விடுத்தார்கள். ஆனால் பிரியக்கூடிய எல்லோருமே எப்படி பிரிவார்கள் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இந்த பிரிவினைவாதிகள் எல்லோரும் எப்படி தான் பிரிவாங்க? குர்ஆன் ஹதீஸ் சொல்லிதான் பிரிவார்கள். வேற எந்த காரணத்தை சொந்து பிரிவாலும் மக்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள். எல்லோரும் எப்படித்தான் பிரிவார்கள்? குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் பிரிவார்கள். இவர்களை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது? நமக்கே ஒரு டவுட் வருதா இல்லையா? யார்கிட்ட போய் கேட்டாலும் சொன்னாங்க, நாங்க குர்ஆனை ஹதீஸையும் தான் ஃபாலோ பண்ண சொல்றோம், நாங்க குர்ஆனை தான் பின்பற்ற சொல்றோம், நாங்க குர்ஆன் ஹதீஸ் எங்களுடைய உயிர் மூச்சு, குர்ஆன் ஹதீஸை நிலைநாட்டுவதற்காக நாங்க இயக்கம் தொடங்கி இருக்கிறோம் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். இதில் எது அசத்தியம், எது சத்தியம் என்பதை எப்படி புரிந்து கொள்வது? இதில் எது சரியான வழிமுறை என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இதற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு துஆவின் மூலமாக நாம் விளங்கிக்கலாம்.
இன்றைக்கு அந்த துவாவுடைய வார்த்தையை நாம் அர்த்தம் தெரியாமல் இருக்கிறனால பல்வேறு விதமான குழப்பங்கள். அல்லாஹ் எடுத்து சொல்லாங்க, அன்தும் சலஃபுனா வ நஹ்னு பில் அஸர். மையவாடிக்கு சொல்லும் போது இந்த துவாவை சொல்றாங்க, வ அன்தும் சலஃபுனா நஹ்னு பில் அஸர். நீங்கள் எங்களை முந்தியவர்கள், நாங்கள் உங்களை பின்தொடர்கிறோம். நீங்கள் எங்களை முந்தி சென்று விட்டீர்கள், நாங்கள் உங்களை பின்தொடர்கிறோம். இதுல வரக்கூடிய வார்த்தை அன்தும் சலஃபுனா. சலஃபுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? முன்னோர்கள் என்ற ஒரு அர்த்தம். இந்த சலஃப் என்ற ஒரு வார்த்தை இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளாக ஆக்கி அதற்கு புதிய விதமான வார்த்தைகளை கொடுத்து நவீன சலஃபுகள், நவீன சலஃபிகள் என்பது போன்ற வார்த்தைகளை கொடுத்து இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் பல்வேறுமான குழப்பங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, சலஃப் என்றால் என்ன? அதற்குரிய அர்த்தம் என்ன? அதை யார் பின்பற்ற சொன்னது? அதை பின்பற்றினால் என்ன நடக்கும் என்பதை நாம் இந்த ஜும்மாவுடைய மூலமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சலஃப் என்ற வார்த்தைக்கு மொழி ரீதியாக அர்த்தம் முன்னோர்கள், ஆனால் மார்க்க ரீதியாக அர்த்தம் என்று சொன்னா சஹாபாக்கள். சலஃப் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? சஹாபாக்கள். இந்த சலஃப் என்ற வார்த்தைக்கு சஹாபாக்கள் அர்த்தத்தை முதல் நாம் விளங்கிக்கணும். இவர்களை பின்பற்றலாமா கூடாதா என்று ஒரு கருத்து வேறுபாடு இன்றைக்கு போய்கிட்டு இருக்கிறது. சஹாபாக்களை பின்பற்றலாமா கூடாதா? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சஹாபாக்கள் என்றால் யாருங்கிற முதல்ல விளங்கும். சஹாபாக்கள்லாம் யாரு? அவர்களுக்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை குறித்து நமக்கு எப்படி பாடம் எடுக்கிறார்கள்? சஹாபாக்கள் என்றால் யாருங்கிற முதல்ல நம்ம விளங்கணும். சஹாபாக்கள் என்றால் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் மரணித்தவர்கள். இவர்கள் தான் சஹாபாக்கள். சஹாபாக்கள் யாரு? ரசூலுல்லாஹ்வை பார்த்திருக்கணும், ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால கலிமா சொல்லி இருக்கணும், அவருடைய காலத்தில் வாழ்ந்து ஈமான் கொண்டு கலிமா சொல்லி அவருடைய காலத்தில் மரணித்தவர்கள், அவருடைய நூற்றாண்டில் மரணித்தவர்கள். இவர்கள் தான் யாரு? சஹாபா பெருமாக்கள். அப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை வாழ்ந்து ரசூலுல்லாஹ்வை பார்க்காம நிறைய பேர் இஸ்லாத்தை ஏத்திருப்பாங்க. உடனே இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வாழ்ந்திருப்பாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஈமான் கொண்டிருப்பாங்க, ஆனா ரசூலுல்லாஹ்வை பார்த்திருக்க மாட்டாங்க. இவங்க யாரு? இவங்க சஹாபாக்கள் கிடையாது. இவர்கள் சஹாபிகள் லிஸ்ட்ல வரமாட்டாங்க. உதாரணமாக ஒரு நபி தோழர் சொல்லணும்னா, ஒரு உவைசல் கர்ணி. யாரு? உவைசல் கர்ணிங்கிற ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்தார். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் என்ன செஞ்சவர்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஈமான் கொண்டவர். ஆனால் இவர் கடைசி வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கல. அதனால இவர் எந்த லிஸ்ட்ல வரமாட்டாரு? சஹாபி என்ற லிஸ்ட்ல அவர் என்ன மாட்ட வரமாட்டார். சரி, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நபி அவர்களை பார்த்த எல்லாருமே நபி தோழர்களா? வரமாட்டாங்க. அபூ ஜஹல் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து பேசினான், அவன் சஹாபிங்கிற லிஸ்ட்ல வர முடியாது. அபூ லஹப், உத்பா, ஷைபா இவர்கள் யாருமே என்ன செய்ய முடியாது? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்துதான் வர முடியாது. ஈமான் கொண்டு ஈமானை சுமந்து வாழ்ந்து கலிமா சொல்லி மரணித்தால் தான் அவங்க யாரு? சஹாபாக்கள். இந்த கல்வியெல்லாம் முதல்ல நம்ம விளங்கணும். இந்த கல்வியை படிக்கணும். இது கல்வியின் மூலமாக இதெல்லாம் தர்பியா நடத்தி மக்களிடத்தில் சொல்ல வேண்டியது. தர்பியான யாரும் வரமாட்டாங்க அங்கனால ஜும்மால சொல்ல வேண்டிய சூழ்நிலை. அப்ப சஹாபாக்கள் என்றால் யாரு அப்படிங்கிற விளக்கணும். இதே நேரத்துல நபியுடைய காலத்தில் இஸ்லாத்தை சொல்லி ஈமானை சுமந்து ஆனால் முஸ்லீமாக மரணிக்காமல் இருந்திருக்கலாம். உதாரணம் சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி உம்மு ஹபீபா, அவருடைய கணவர் யாரு? உபைதுல்லா. இவர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர், ஈமானோடு வாழ்ந்தவர். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை முதலாக ஹிஜ்ரத்துக்கு அனுப்புனாங்க. இங்க அபிசீனியாவுக்கு. அப்போது ஒரு கூட்டம் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. அந்த கூட்டத்தில் உள்ளவர் யாரு? இந்த உபைதுல்லா என்ற ஒரு மனிதர் அதுலதான் உள்ளவர். இவர் என்ன பண்ணாரு? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஈமானை ஏற்று ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இஸ்லாத்தை மொழிந்து ஹிஜ்ரத் போனதுக்கு பிறகு அபிசீனியாவுக்கு போனதுக்கு பிறகு நினைச்சிட்டு கிறிஸ்தவராக மாறிவிட்டார். நினைச்சிட்டாரு இஸ்லாத்திலிருந்து வெளியேறி கிறிஸ்தவராக மாறிவிட்டார். இவர் யாராக முடியாது? சஹாபியாக ஆக முடியாது. சஹாபி என்ற லிஸ்ட்ல இவர் வரமாட்டாரு. அப்ப சஹாபாக்கள் என்றால் யாரு? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து இஸ்லாத்தை மொழிந்து ஈமானை சுமந்து ஈமானில் மரணித்திருக்க வேண்டும். இவர்கள் தான் யாரு? சஹாபாக்கள். இன்னொரு விளக்கம் மூலமாக நாம் பெறணும்னு சொன்னா,
அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், நான் என் சகோதரர்களை பார்க்க விரும்புகிறேன் சொன்னாங்க. நான் என் சகோதரர்களை பார்க்க விரும்புகிறேன். இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க தானே உங்களுடைய சகோதரர்கள், நாங்க தானே உங்களுடைய சகோதரர்கள் அப்படி சொன்னாங்க. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கள், பல் அன்தும் அஸ்ஹாபி, நீங்கள் என்னுடைய தோழர்கள் சொன்னாங்க. நீங்க என்னுடைய சகோதரர்கள் அல்ல, நீங்க யாரு? என்னுடைய அஸ்ஹாபி, அதான் சஹாபாக்கள்னு அர்த்தம். பல் அன்தும் அஸ்ஹாபி, நீங்கள் யாரு? என்னுடைய தோழர்கள். அப்ப சகோதரர்கள் தான் யார் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கள், நான் மரணித்த பிறகு என்னுடைய உம்மத்தில் யார் என்னை பார்க்காமல் ஈமானை ஏற்று இஸ்லாத்தை ஏற்று மரணிக்கின்றார்கள் அவர்கள் தான் என்னுடைய சகோதரர்கள். நாம எல்லாருமே அந்த கேட்டகரியில இருக்கிறோம். நபி அவருடைய சகோதரர்கள் நாம் எல்லாம், அல்லாஹ்வுடைய தூதருடைய சகோதரர்கள் நாம. அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கல, ஈமான் கொண்டு வாழ்கிறோம். ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தால் நம்ம யாரு? அல்லாஹ்வுடைய தூதருடைய சகோதரர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த சஹாபாக்கள் இவர்கள் யார் அப்படிங்கிற விளங்கிக்கிட்டோம். இவர்களை ஏன் பின்பற்றணும்? இவர்களை பின்பற்றினா நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன? இவர்களை பின்பற்றவில்லை என்றால் நமக்கு வரக்கூடிய பாதிப்பு என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்ல, 72 கூட்டங்கள் நரகத்திற்கு போவார்கள் என்று. அந்த 72 கூட்டத்தினரும் ஒவ்வொரு முறை என்ன சொல்லிதான் அவருடைய சமூகத்தை பிரித்தார்கள்? குர்ஆன் சுன்னா, குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லிதான் அவருடைய சமூகத்தை பிரித்தார்கள். அப்ப இந்த 72 கூட்டத்திற்கும் சொர்க்கம் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா? அந்த கூட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம் தான் எதுல இருக்குது? சஹாபாக்களை பின்பற்றலாமா கூடாதா என்பதில் தான் இதனுடைய வித்தியாசம் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், அல்லாஹ்வுடைய தூதரும் கட்டளையிடுகின்றார்கள். சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று யார் முதல்ல கட்டளையிடுறா? அல்லாஹ் கட்டளையிடுறான். அடுத்து யார் கட்டளையிடுறா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகின்றார்கள். அல் குர்ஆன்ல 4ஆம் அத்தியாயத்துல 115வது வசனம், வீட்டுக்கு போனா எடுத்து படிச்சு பாருங்க இந்த வசனத்தை. 4ஆம் சூரா அன்-நிசாவுடைய 115வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى, யார் இந்த நபியுடைய வழிமுறையை பின்பற்றாமல் விலகி இருக்கிறார்களோ, وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى, நேர்வழி இதுதான், நபியுடைய வழி இதுதான் என்று சொன்ன பிறகு நபியுடைய வழியை பின்பற்றாமல் இருக்கின்றார்களோ, وَيَتَّبِعْ, நபியுடைய வழிமுறை அல்லாஹ் முதல்ல சொல்லிட்டான், அடுத்த ஒரு வழிமுறை சொன்னான். யாரு? وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ, மூமினுடைய பாதையை விட்டு விலகி இருக்கின்றார்களோ. 2 பாதை அல்லாஹ் சொன்னான். ஒரு பாதை அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டியதானே? அல்லாஹ்வுடைய தூதருடைய பாதையிலிருந்து விலகி இருப்பாங்க சொல்லி இருக்கலாமா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றான்? முதல்ல அல்லாஹ்வுடைய தூதருடைய பாதையிலிருந்து யார் விலகிட்டு இருக்கிறார்களோ, இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் யார சொல்றான்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிறகு அல்லாஹ் யார சொல்றான்? وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ, மூமினுடைய பாதைகளை விட்டு யார் விலகி இருக்கின்றார்களோ. இந்த குர்ஆன் வசனம் இறங்கும் போது மூமின்கள் அல்லாஹ் யாரை பார்த்து சொன்னா? சஹாபா பெருமக்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே என்று அல்லாஹ் யாரை பார்த்தா வசனத்தை இறக்கனா? சஹாபா பெருமக்களை பார்த்தா அல்லாஹ் வசனத்தை இறக்கனா. அதைத்தான் அல்லாஹ் சொன்னா, வயத்தபி கைர சபீலில் முஃமினீன், இந்த சஹாபாக்களுடைய வழிமுறைகளை யார் பின்பற்றாமல் இருக்கிறார்களோ அவரை குறித்து அல்லாஹ் சொல்லுகின்றான், வனுஸ்லிஹி ஜஹன்னம வஸாஅத் மஸீரா, அவர்களை பலவிதமான வழிகேடுகளில் விழுந்து அவர்கள் நரகத்திற்கு சென்று விடுவார்கள். கொள்கை குழப்பம் ஏற்பட்டு பல்வேறு விதமான வழிகேடுகளில் போய் கடைசி எங்க போவாங்க? வஸாஅத் மஸீரா, அவர்கள் நரகம் நுழைவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்ல ஹதீஸ்ல, நானும் என்னுடைய நபி தோழர்களும் சென்ற பாதையிலிருந்து யார் விலகுகிறார்களோ அவர்கள் எந்த கூட்டத்துக்கு போயிடுவாங்க? 72 கூட்டத்தில் ஒருவராக ஆகிவிடுவார். அல்லாஹ் என்ன சொன்னா? அல்லாஹ்வுடைய தூதருடைய பாதை மற்றும் மூமின்கள் சஹாபாக்களுடைய பாதையிலிருந்தும் யார் விலகுகின்றார்களோ அவர்கள் நரகம் செல்வார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு ஆதாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, நான் மரணித்த பிறகு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் மரணித்த பிறகு இந்த சமூகத்தில் இஹ்திலாஃபன் கஸீரா, பல்வேறு விதமான கருத்துக்கள், பல்வேறு விதமான பிரிவினைகள் ஏற்படும். யார் சொல்றா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அவருடைய காலத்துல சஹாபாக்கள் எல்லோரும் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க,
அப்படிப்பட்ட சூழல் ஏற்பட்டால், அப்படிப்பட்ட காலம் ஏற்பட்டால், அலைக்கும் பி சுன்னதி, என்னுடைய சுன்னாவை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ் அடுத்து என்ன சொல்றாங்க? குழப்பமான சூழல் ஏற்பட்டால் நீங்க என்ன பண்ணுங்க? அலைக்கும் பி சுன்னதி, என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் வார்த்தை சொல்றாங்க பாருங்க, எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார்களோ அடுத்த வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் யாரை சொல்றாங்க? வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், நேர்வழி பெற்ற என்னுடைய ஹலீஃபாவுடைய வழிமுறையை பின்பற்றுங்கள். அல்லாஹ் யார் சொல்றாங்க? அலைக்கும் பி சுன்னதி, குர்ஆன் சுன்னா குர்ஆன் சுன்னா இன்னைக்கு பேசுறாங்களா இல்லையா? அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அலைக்கும் பி சுன்னதி, என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள். அடுத்த வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் யார சொன்னாங்க? வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், அல்லாஹ்வுடைய தூதரால் முடியப்பட்ட ஒரு வார்த்தை, நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் யாரு? அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு ஹலீஃபாவா இருந்த யாரு? அபூபக்கர், உஸ்மான், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும். இவர்கள் 4 பேருடைய வழிமுறை பின்பற்றுங்கள். இதை பின்பற்றினா உங்களுக்கு என்ன இருக்காது? நாங்க அல்லாஹ்வுடைய தூதர் இஹ்திலாஃபன் கஸீரா, நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு பல்வேறு விதமான குழப்பங்களை நம்ம இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு மாட்டிக்கிறாங்க. இன்னைக்கு அழைக்கக்கூடிய பல்வேறு விதமான அழைப்புகள் எப்படிதான் இருக்குது? தொழுகைக்கு ஒண்ணு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. என்ன செய்யறாங்க? தொழுகைக்கு ஒரு கூட்டம் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க? ஷிர்க்குன்னு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க எதுக்கு? ஆட்சி அதிகாரம். ஆட்சி அதிகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கூட்டம் அழைக்கிறாங்க. இந்த கூட்டங்கள் எல்லோருமே எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது தெரியுமா? கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது. கொள்கையா தொழுகையான்னு பார்த்தா முதல்ல அவங்க எதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? தொழுகை தொழுகை தொழுகை. ரெண்டாவது ஒரு கூட்டம் ஆட்சி அதிகாரம், அது சரியா இருந்தா எல்லாமே சரியாயிரும். இப்படி இன்றைக்கு சமூகத்தில் இளைஞர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களின் என்ன செய்றாங்க? அழைக்கப்படுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, முதல்ல எதுதான் முதன்மையானது? அகீதா, கொள்கை. இந்த கொள்கையை நாம படிக்கிறது, கொள்கையில் உறுதியாக இருந்தால் மற்ற எல்லாமே சரியாது. இந்த கொள்கையை படிக்காம, கொள்கையை தெரிஞ்சுக்காம, கொள்கையில் உறுதி இல்லாம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் நம்முடைய ஈமான் அடிபட்டு போயிடும். ஷைத்தான் நம்மளை வழிகெடுத்து விடுவான். அப்ப இந்த கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் தான் யாரு? சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் தேசத்துக்கு அனுப்புறாங்க. யமன் தேசத்துக்கு ஆளுநரா அனுப்புறாங்க. அனுப்பும்போது என்ன தெரியுமா சொன்னாங்க? முதல்ல நீங்க போறது வேதக்காரர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு போறீங்க, வேதக்காரர்கள் வாழக்கூடிய ஒரு பிரதேசத்துக்கு போறீங்க. அங்க போனீங்கன்னா முதலில் நீங்கள் எதின் பக்க மக்களை அழைக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், கலிமாவின் பக்கம் மக்களை அழைங்க, கலிமாவை சொல்லிக் கொடுங்க. என்ன சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? அகீதாவை படிக்க வைங்க, அகீதாவை தெரிஞ்சுக்கிட்டோம். அல்லாஹ்னா யாரு, மலக்குகள்னா யாரு, வேதங்கள்னா என்ன, தூதர்கள்னா என்ன, மறுமைனா என்ன, விதினா என்ன, இந்த அகீதாவை ஃபுல்லா படிக்க வைங்க. இதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில 13 ஆண்டுகள் எடுத்தார்கள். 13 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில சஹாபாக்களுக்கு எதை மட்டும் தான் சொல்லி கொடுத்தாங்க? முழுக்க முழுக்க அகீதா மட்டும் தான் சொன்னாங்க. இஸ்லாமிய வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க, ஃபிக்ஹுடைய சட்டங்களை எடுத்து படிச்சு பாருங்க. நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகுதான் இது கடமையாச்சு, நோம்புங்கிறது கடமையாச்சு. மக்காவில கடைசி நேரத்துல தொழுகை கடமையாச்சு. அப்ப முதல் 13 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எதை தான் சொல்லி கொடுத்தாங்க? அகீதா, அல்லாஹ்னா யாரு, மறுமைனா என்ன, அல்லாஹ் எங்க இருக்கிறான், அவனை எப்படி நம்பணும், வேதங்களை எப்படி நம்பணும், தூதர்களை எப்படி நம்பணும், விதியை எப்படி நம்பணும், இந்த அகீதாவை படிக்க வச்சார்கள். அதனால்தான் சஹாபாக்கள் வழிகட்டு போல. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு சஹாபாக்கள் கடைசி சஹாபி வரை எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் வாழ்ந்தார்கள். கடைசி சஹாபி வரை எப்படிதான் வாழ்ந்தாங்க? எந்த ஒரு சஹாபிகளும் இதுவரை இஸ்லாமிய வரலாற்றில் குறை சொல்ல முடியாது. அவர்கள் ஈமானில் தடுமாற்றமா இருந்தாங்க, அவர்கள் கருத்து வேறுபாடு சிக்கிக் கொண்டார்கள், எந்த ஒரு சஹாபியும் சொல்ல முடியும். அவர்கள் எதிலே உறுதியாக இருந்தார்கள்? அகீதாவில் உறுதியாக வாழ்ந்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அகீதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா கடைசியில் என்ன ஆயிரும்? ஆட்சி அதிகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு, தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இப்படியே மக்கள் இருந்தாங்க சொன்னா கடைசியில் இன்னைக்கு ஷியா குழு கூட்டு வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு முக்கியம் கொடுக்கக்கூடியவங்கள்
பலவிதமான சிந்தனைகளுக்கு உட்பட்டு இன்னைக்கு யாரோட கூட்டு வச்சிருக்கிறாங்க? ஷியாக்களோடு கூட்டு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதுதான் முதல்ல முக்கியம். ஆட்சி அதிகாரம் தான் எங்களுக்கு முக்கியம். அது சரியா இருந்தா எல்லாமே சரியாயிடும். அன்பார்ந்தவர்களே, இது சரியான ஒரு நிலைப்பாடு அல்ல. இது தவறான ஒரு வழிமுறை. முதலில் சஹாபாக்களும் சரி, நபிகளார் ஸல்லல்லாஹு சரி, அல்லாஹ்வும் சரி, முதலில் எதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? முதல்ல அக்கீதா, அல்லாஹ்வை பத்தி படிக்கணும், மார்க்கத்தை பத்தி படிக்கணும். அக்கீதாவை தெரிந்து விட்டால் மற்ற எல்லாமே உங்களுக்கு சரியாகிவிடும் என்பதுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை. இரண்டாவது என்ன தெரியுமா? சஹாபாக்கள் ஏன் பின்பற்றினது தெரியுமா? சஹாபாக்களத்துல சுய விளக்கங்கள் இருக்காது. அல்லாஹ் எப்படி சொல்றானோ, அல்லாஹ்வோட தூதர் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நம்பி வாழ்ந்தவர்கள் யாரு? சஹாபாக்கள். அதில் எதிலுமே சுய விளக்கம் என்பதை அவர்கள் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அதற்கு பின்னால் தோன்றியவர்கள் இந்த சுய விளக்கங்களை ஏற்படுத்தினார்கள். 72 கூட்டங்கள் தோன்றினார்களா இல்லையா? அந்த 72 கூட்டங்கள் முஅத்தஸிலாக்கள், ஜஹ்மியாக்கள், கத்ரியாக்கள், ஹவாரிஜிகள், இப்படி நிறைய பேர் உண்டு. இந்த 72 கூட்டங்களுமே என்ன செஞ்சாங்க? குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சுய விளக்கங்களை கொடுக்க ஆரம்பித்தார்கள். சுயமாக விளக்கங்களை கொடுத்தார்கள். அல்லாஹ் தஹஜ்ஜுடைய நேரத்துல முதல் வானத்துக்கு இறங்கி வாரான். இத சஹாபாக்கள் எப்படி நம்பினாங்க? அல்லாஹ் வாரான், முதல் வானத்துக்கு அல்லாஹ் வாரான், நம்பிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஆனா இதுக்கு அந்த 72 வழிகட்டு கூட்டத்தில் எப்படி விளக்கம் கொடுத்தாங்க தெரியுமா? அல்லாஹ் இறங்கி வர மாட்டான், அல்லாஹ்வுடைய அருள் தான் இறங்கி வரும். இது யார் அனுமதி கொடுத்தது? இந்த விளக்கத்தை யார் கொடுத்தது? ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்களா? சஹாபாக்கள் யாரா கொடுத்தாங்களா? இன்னைக்கு இந்த விளக்கத்தை எடுத்து சொல்லி இன்றைக்கு மக்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்னைக்கு இருக்கிறாங்க. இதே புளியங்குடியில் இருக்கிறாங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை வேற போட்டு இருக்கிறாங்க. என்ன விளக்கத்தை கொடுக்கக்கூடியவங்க? அல்லாஹ் வரமாட்டான், அல்லாஹ்வுடைய அருள் தான் இறங்கி வரும். எவ்வளவு விவரமா விளக்கம் கொடுக்காம பாருங்க. அல்லாஹ் இறங்கி வந்து அரிசி காலி ஆயிரும். இந்த கொள்கைய, இந்த விளக்கத்தை சொன்னவரே இன்னைக்கு அந்த அமைப்புல இருந்து வெளியே போயிட்டாரு. வேற ஒரு அமைப்பு உருவாக்கிட்டாரு. கொள்கையில் உறுதி இல்லைன்னா இதெல்லாம் நடக்கும். அமைப்பு தாண்டிக்கிட்டே இருப்பாரு. கொள்கையை உருவாக்கிய தந்தை வேற அமைப்புக்கு போயிட்டாரு. ஆனா இன்னைக்கு அதே கொள்கை தான் தலைவன் என்று இன்றைக்கு அந்த ஜமாத்தில் என்ன செய்கின்றார்கள்? சஹாபாக்குடைய வழிமுறை ஏளனம் காட்டிவிட்டு தங்களுடைய கொள்கையிலிருந்து வெளியே போனவருடைய கொள்கை இன்னைக்கு மார்க்கமாக எடுத்து பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். என்ன விளக்கம் சொல்றாங்க? தஹஜ்ஜத்துல அல்லாஹ் வரமாட்டா, அல்லாஹ்வுடைய அருள் தான் இறங்கும். பல்வேறு விதமான விளக்கங்களை கொடுத்து கொண்டு அதே மாதிரி அந்த 72 கூட்டம் என்ன சொன்னாங்க? தஜ்ஜாலை பற்றிய நிறைய வழிகேடுகளை உண்டாக்குனாங்க. தஜ்ஜாலுங்க ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மேலை நாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சார சீரழிவுகள் இருக்கா இல்லையா? இதுதான் தஜ்ஜாலு. தஜ்ஜாலுங்க ஒருத்த வரமாட்டான், அவன் எப்படி சொர்க்கத்தையும் நரகத்தையும் கொண்டு வருவான்? இது அல்லாஹ்வுடைய ஆற்றல் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஹதீஸ சொன்னார்களோ அப்படி நம்பினாங்க சஹாபாக்கள். ஆனா அதுக்கு பின்னால அந்த நினைச்சாங்க சுய விளக்கங்களை சொல்லி மக்களுக்கு இது கிடையாது, அதுதான் தஜ்ஜாலுங்க ஒன்று கிடையாது என்று குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சுய விளக்கங்களை சொல்லி சொல்லி மக்களை வழிகெடுத்தார்கள். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இன்றைக்கு நிறைய தமிழக மக்கள் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் யாருடைய விளக்கத்தை பார்க்கிறாங்க? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருடைய விளக்கத்தை விட இன்றைக்கு உள்ள சமகாலத்தில் ஏதோ 7 வருஷம் 8 வருஷம் படித்த ஆலிம்களுடைய விளக்கங்களை தூக்கி கொண்டு திரிகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் கொள்கையில் தடுமாற்றம் ஏற்படும். ஹிஜ்ரி 111 நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு ஹிஜ்ரி 111 வரை பல சஹாபாக்கள் வந்தார்கள். கடைசியாக மரணித்த சஹாபி யாரு? அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் தான் ஒரு 100 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தார். இந்த சஹாபியை பத்தி நீங்க எடுத்து படிச்சீங்க சொன்னா, அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய விளக்கத்தை பின்பற்றி வாழ்ந்து எந்த ஒரு தடுமாற்றம் இல்லாமல் மரணித்தவர்கள். அபூ துஃபைல் சஹாபி கடைசி வரைக்கும் என்ன செய்யல? எந்த ஒரு தடுமாற்றம், எந்த ஒரு கொள்கை தடுமாற்றம் இல்லாமல் மரணித்தவர் யாரு? அபூ துஃபைல் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப சஹாபாக்களில் எந்த ஒரு சஹாபி எடுத்த வழிகேட்டையோ அல்லது சுய விளக்கங்களையோ அல்லது கொள்கையை மாற்றி பேச எந்த வரலாறும் கிடையாது, யாராலையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் யாரு? சஹாபா பெருமக்கள். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள், குலஃபாவுர் ராஷிதீனுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள் ஏன் சொன்னாங்க? அவர்களுக்கு வழிமுறை தெளிவாக சொல்லிக் கொடுத்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுக்காக மசாயிலுடைய பிரச்சனை எல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது.
இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்றாங்க, நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்க தானே, இன்னைக்கு மாத்திட்டீங்க தானே அப்படி சொல்லலாம். இது மசாயில் பிரச்சனை. இதுல ஆய்வுகள்ல இது வரலாம், கருத்து வேறுபாடு வரலாம். மசாயில்கள்ல கருத்து வேறுபாடு வரும் என்பது பல இமாமுடைய காலத்துல, சஹாபாக்குடைய காலத்துல இருந்தே இருக்க. மசாயில்கள் கருத்து வேறுபாடு யாருடைய காலத்துல இருந்தே இருக்குது, சஹாபாக்குடைய காலத்துல இருந்தே இருக்குது. எதுல தடுமாற்றம் வரக்கூடாது, எதுல கருத்து வேறுபாடு வரக்கூடாது, அக்கீதால கருத்து வேறுபாடு வரக்கூடாது. இதுதான் ஈமானி, இதுதான் ஷிர்க்குங்கிற கருத்து வேறுபாடு வரக்கூடாது. மசாயில்களை கருத்து வேறுபாடு வரலாம். இப்போ ஒழுங்குற ஒரு சட்டம் இருக்கு, அதுல ஏதாவது கருத்து வேறுபாடு வரலாம். அதுல எது சரி எது தவறுங்கிற பின்பற்றிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதுக்காக அல்ல நாளைக்கு மறுபடியும் நரகத்துல தூக்கி போட மாட்டான். விரல் ஆற்றணுமா நீட்டணுமா, இது என்ன பிரச்சனை? இதுதான் பல பேருக்கு இன்னைக்கு அக்கீதாவே தெரியுது. பல பேருக்கு இன்னைக்கு அக்கீதாவே இதுதான். விரல் ஆட்டுனா அவன் சரியான அக்கீதா, விரல் ஆட்டுனா அவன் தவறான அக்கீதா. இது மசாயில் பிரச்சனை. இது புரிந்து கொள்ள ஏற்பட்டக்கூடிய ஒரு பிரச்சனை. விரல் ஆட்டுனாலும் பிரச்சனை கிடையாது, விரல் ஆட்டனாலும் பிரச்சனை கிடையாது. இது மசாயில் பிரச்சனை. அக்கீதாவில் தடுமாற்றம், கொள்கையில பிரச்சனை வரக்கூடாது. இன்னைக்கு வருதா இல்லையா? ஆரம்பத்துல சூனியம் இருக்கு, கண்ணீர் இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்தவர்கள் ஒரு கட்டத்துல என்ன பண்ணாங்க, சூனியங்கிற ஒண்ணு கிடையாது, சூனியங்கிற சிறுக்கு, அப்ப கண்ணீருங்கிறது உண்டு அப்படின்னாங்க. அடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு ஆய்வு போட்டாங்க, கண்ணீருங்கிறது கிடையாது, ஏன்னா இதுவும் சூனியங்கிற ஃபார்மாலிட்டிலே வருது, அதனால கண்ணீருங்கிறது கிடையாது, அதுவும் சிறுக்கு. இந்த சிறுக்குங்கிறது எப்பதான் கண்டுபிடிக்காங்களாம், ஆய்வுக்கு உட்படுத்தி 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன செய்றாங்க, ஈமான் எது சிறுக்கு எது கண்டுபிடிக்கிறார்கள். பாருங்க, அல்லாஹ் நல்லடியார்களே, கொள்கை எது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கணும். சூனியத்தை நம்புற சிறுக்குன்னு யார் சொல்லி தந்திருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கணும், சஹாபாக்கள் சொல்லி இருக்கணும். சூனியத்தை நம்புற சிறுக்கு, கண்ணீரை நம்புற சிறுக்குன்னு யார் சொல்லி தந்திருக்கணும்? சஹாபாக்கள் கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்திருக்கணும். புகாரில் வருகின்றது, என்ன வருகின்றது? அல் ஐனு ஹக்கும், கண்ணீர் என்பது உண்மையானது. சூனியத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எதுல வருது? புகாரில் வருது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு எது மூலமா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? சூனியத்தின் மூலமாக பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. அல்லாஹ் அதுல இருந்து வெளியே வர வச்சா. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் மனிதர், எல்லோருக்கும் எல்லா பாதிப்பு ஏற்படுற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்பட்டது, அல்லாஹ் அதுல இருந்து குணமடைய வச்சான். இப்படித்தான் ஒரு மூமின் நம்பணும். இல்லாம இதுல வேற வேற விளக்கங்கள் கொடுக்க கூடாது. சூனியங்கிற சிறுக்கு நம்பிட்டோன்னு சொன்னா வேற வேற விளக்கங்கள் கொடுக்க ஆரம்பிச்சு. என்ன? அல்லாஹ்வுடைய தூதருக்கு சூனி ஏற்பட்டா வஹி ஏற்படும் போது குழப்பம் இருக்குமே, எப்படி எல்லாம் சமாளிக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு சூனியத்தால பாதிப்பு ஏற்பட்டா வஹியை நம்மால நம்ப முடியாத, வஹியிலும் குழப்பம் வந்திருக்கும் தானே. அல்லாஹ் சொன்னா இந்த வஹியை என்ன செய்யறோம், நாமே பாதுகாக்க. நல்லா சொல்ல, உனக்கு என்ன பிரச்சனை? அல்லாஹ் சொல்ல, வைன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வைன்னா லஹு லஹாஃபிதூன், குர்ஆனுடைய வஹியை நாமே இருக்கிறோம், நாமே பாதுகாக்கணும். அல்லாஹ் சொல்லிட்டா, நமக்கே அதுல பிரச்சனை. அப்ப ஒன்றை நிராகரிப்பதற்காக பல்வேறு விதமான சஹீஹான ஹதீஸ்களையும் நிராகரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படுது. இது குர்ஆனுக்கு மாறுபடுது. குர்ஆனுக்கு ஹதீஸ் ஒருபோது மாறுபடாது. நன்றாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், சஹீஹான ஹதீஸ்கள் ஒரு காலமும் குர்ஆனுக்கு மாறுபடாது. எதுக்குத்தான் மாறுபடும்? சிந்தனைக்கு தான் மாறுபடுது. உன்னை மறுக்கும் பொழுது அது அவங்களுக்கு மாறுபடுற மாதிரி தோணுது. காலம் காலமாக வாழ்ந்த பல இமாம்கள், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், யாருக்குமே எந்த ஒரு முரண்பாடு ஏற்படல சஹீஹான ஹதீஸ்களை. இன்னைக்கு வந்து ஒரு ஜமாத் இன்னைக்கு என்ன செய்றாங்க, புகாரி உள்ள ஹதீஸ்களை தூக்கி வீசுறாங்க. இதெல்லாம் நாங்க நம்ப முடியாது. ஏன்? குர்ஆனுக்கு மாறுபடுது, குர்ஆனுக்கு நேர் மாத்தமாக இருக்குது. அன்பார்ந்தவர்களே, சஹீஹான ஹதீஸ்கள் ஒரு காலமும் குர்ஆனுக்கு மாறுபடாது. நம்முடைய சிந்தனைக்கு தான் மாற்றம் ஏற்படும். அன்பார்ந்த அல்லாஹ் அடியார்களே, இந்த கொள்கை குழப்பங்கள் வரக்கூடாது என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் யாருடைய வழிமுறை பின்பற்ற சொன்னாங்க? சஹாபாக்களுடைய வழிமுறை பின்பற்றுங்க. அந்த சஹாபாக்களுக்கு பேரு தான் என்ன? சலஃப் என்ற ஒரு வார்த்தை. சலஃப்னா யாரு? முன் சென்றவர்கள். சலஃபு சாலிஹின்கள் யாரு? முன் சென்றவர்களில் சஹாபாக்கள் நல்லவர்கள் தான் யாரு? சஹாபாக்கள். அவர்களை பின்பற்றி நின்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் கட்டளையிடுகின்றார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு வழிகாட்டுதலின்படி இந்த கொள்கை குழப்பம் வராமல் கடைசி வரை நாம் எந்த அடிப்படையில் வாழ வேண்டும், எப்படி குர்ஆனையும் ஹதீஸையும் புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி புரிந்து கொண்டால் நாம் கடைசி வரை தடுமாற்றம் அடைய மாட்டோம் என்பதை விளங்கி, குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்கள் எப்படி புரிந்து விளங்கி தம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்களோ அப்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக பிரார்த்தித்தவனாக ஜும்மாவுடைய முதல் குத்துபா நிறைவு செய்கின்றோம்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நபியோருடைய காலத்தில் எது மார்க்கமாக இல்லையோ அது இப்போது மார்க்கமாக ஆகாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் எது தீனும் கிடையாதோ அது இப்ப என்ன செய்யாது, தீனாக ஆகாது. இந்த ஒரு வார்த்தை எல்லாருக்குமே பொருந்தும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தோடு மார்க்கம் முடிஞ்சிருச்சு. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தோடு மார்க்கம் நிறைவு பெற்று விட்டது. அதுக்கப்புறம் எதையும் கூடுதலாகவும் ஆக்க முடியாது, குறைக்கவும் முடியாது. அல்லாஹ்வுடைய இதுதான் தீனு சொன்னா அதை பின்பற்றிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த ஒரு சூழ்நிலை இருந்தால் எந்த ஒரு குழப்பமும் வராது. இன்னைக்கு மௌலூதுங்கிற பேர்ல ஓதுறாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல கிடையாது, சஹாபாக்குடைய காலத்திலும் கிடையாது. இன்னைக்கு போய் கேட்டீங்கன்னு சொன்னாங்க, நன்மை தானே அல்லாஹ் தானே அல்லாஹ்வுடைய தூதர் தானே புகழ்றோம்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை புகழ உங்களுக்கு ஏன் வயிறு எரியுதும்பாங்க. அவங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய பதில் என்ன? இமாம் மாலிக் அவர்கள் சொன்ன வார்த்தை சொல்லணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் எது மார்க்கங்களுடைய அது இப்போ என்ன செய்யாது, மார்க்கமா ஆகாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல சூனியம் இருக்குன்னு ஹதீஸ் இருக்குன்னு அதை இப்போ அதே தான் மார்க்கம். அதையும் நம்பிட்டு போய்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்து அல் ஹக்குன் கண்ணீர் இருக்குது, அதுல இருந்து பாதுகாப்பு தேடுங்க. பாதுகாப்பு தேடுவதற்கான துவாக்கள் எத்தனை ஹதீசுகள் இருக்கு. சூனியத்திலிருந்தும் கண்ணீரிலிருந்தும் பாதுகாப்பதற்காக நபி அவர்கள் கேட்ட துவாக்கள் எத்தனை ஹதீசுகள் இருக்குது. ஒன்னை நிராகரிச்ச எவ்வளவு ஹதீசுகள் நிராகரிக்கிறீர்கள். இதனால தானே சொல்லணும், ஹதீஸை மறுப்பவர்கள் எதை மறுப்பவர்கள்? வஹியை மறுப்பவர்கள். வஹினா குரான்ல மட்டும் இறங்கின மட்டும் வஹி அல்ல. வஹி என்பது குரான்ல இறங்கின மட்டும் அல்ல, ஹதீஸ் ஒண்ணுதான், வஹிதான். அல்லாஹ் குரான்ல சொன்னா இல்லையா, வமா யன்திகு அனில் ஹவா இல்லா வஹி யுஹா. அவர் எதை மொழிந்தாலும் அது வஹியை தவிர வேறு எதுவும் இல்லை. யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தைகள் எதுவுமே அல்லாஹ்வுடைய வஹியை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அப்ப குர்ஆனும் வஹிதான், ஹதீஸும் வஹிதான். குர்ஆனை நிராகரிப்போடு காப்பீர் தான், ஹதீஸை நிராகரிப்போடும் காப்பீர்கள், வழிகேடர்கள். அல்லாஹ் பாதுகாக்கும். இன்னைக்கு சர்வசாதாரணமா ஹதீஸை நிராகரிக்கிறார். குர்ஆன் தான் முதல்ல, ஹதீஸ்ங்கிறது இரண்டாவது. குர்ஆன்ல வஹீக்கு ஹதீஸ் முரண்படுது. கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களும் இமாமும் நமக்கு சொல்லி தந்த பாராட்டு தெரியுமா? குர்ஆன் ஒரு கண் என்றால் ஹதீஸ் மறு கண். அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுங்கள். ரெண்டையும் சேர்த்து தான் சொன்னாங்க. எதையுமே உயர்த்தி தாழ்த்தி அல்லாஹ்வுடைய தூதர் பேசல. குர்ஆனும் எந்த சமூகத்துக்கு உயிர் மூச்சு, ஹதீஸும் உயிர் மூச்சு. இந்த ரெண்டையும் எப்படி பின்பற்றணும், எந்த அடிப்படையில் யார் புரிந்து கொண்ட அடிப்படையில் நீங்க வாழ்ந்தீங்கன்னா வழிகிட மாட்டேன் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் யாருடைய வழிமுறை சொன்னாங்க? சஹாபாக்களுடைய வழிமுறை பாருங்க. அதான் தொடர்ச்சியா இருக்கும். அதுக்குத்தான் தொடர்ச்சின்னு ஒண்ணு இருக்கும். நேரத்துக்கு வந்தவன் இன்னைக்கு வந்து ஒரு விளக்கத்தை சொன்னா நாளைக்கு இல்லாம ஆகி போவான். ஆனா சஹாபாக்களுடைய வழிமுறை, சஹாபாக்களுடைய விளக்கங்கள் அப்படி கிடையாது. எப்பொழுது அல்லாஹ் எடுத்து அந்த மார்க்கத்தை விட்டுட்டு போனாலும் அன்னையிலிருந்து இந்த வழிமுறை இருக்கு. அன்னையிலிருந்து இந்த வழிமுறை பின்பற்றலாம். அன்னையிலிருந்து அவர்கள் நமக்கு ரோல் மாடல். இன்னைக்கு பேசி இருக்கிறாங்க, போன வாரம் சஹாபாக்கள் நமக்கு ரோல் மாடல். அதுதானே நாங்களும் சொல்றோம். அதான் நாங்களும் சொல்றோம், ரோல் மாடல் என்ன பின்பற்றலாம். பின்பற்றுவதற்கு தகுதியானது எது? முதல்ல குர்ஆனே ஹதீஸை எப்படி வாழணும்னு பின்பற்றணும். அதுதான் முதல் பின்பற்றுது. ரெண்டாவதா மத்தது. அவங்க சொல்றாங்க, அவங்கள மாதிரி நம்ம தர்மம் கொடுக்கலாம், அவங்கள மாதிரி ஜிஹாது செய்யலாம், இதுக்கெல்லாம் சஹாபாக்கள் பின்பற்றலாம். இதுக்கெல்லாம் பின்பற்றக்கூடிய நீங்க முதல்ல எதுக்கு பின்பற்றுங்க? குர்ஆனையும் ஹதீஸையும் எப்படி பின்பற்ற, யாருடைய புரிதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், யாருடைய விளக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், சஹாபாக்களுடைய விளக்கங்களுக்கு பின்பற்றி வாழ்ந்து சொன்னா எந்த ஒரு குழப்பமும் வராது. ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு அழைக்கக்கூடிய எல்லோருமே நாங்கள் உங்க சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறோம், நேரான வழியை காட்டித்தரோம் என்ற அழைப்பு தான் எல்லாருமே கொடுக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சஹாபாக்கள் எந்த வழியில் போகிறார்களோ, சஹாபாக்கள் எந்த வழிமுறை பின்பற்றினார்களோ அந்த வழிமுறையில் பயணித்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு கூட்டத்தாரையும் அல்லாஹ் அழைப்பார். நீங்கள் எந்த தலைவர்களை பின்பற்றினீர்கள், நீங்கள் யாரை முன்னுதாரணமாக எடுத்தீர்கள், யாருடைய விளக்கத்தை பின்பற்றினீர்கள் என்று அல்லாஹ் ஒவ்வொரு கூட்டத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுப்புவார். அப்போது யாருடைய விளக்கத்தை நாம் பின்பற்றினோமோ அவர்களுக்கு பின்னால் நிற்கணும். அல்லாஹுடைய தூதருடைய சஹாபாக்களுக்கு பின்னால் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தர வேண்டும். அதனால்தான் சலஃபுடைய வழிமுறை பின்பற்றி சொல்லும். அல்லாஹுடைய தூதர், சஹாபாக்கள் ரெண்டு பேரும் சேர்த்துதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இவருடைய வழிமுறை பின்பற்றி சென்றால் எந்த ஒரு குழப்பமோ எந்த ஒரு தடுமாற்றமோ
கியாம நாள் வரைக்கும் ஏற்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தந்திருக்கு. இஹ்திலாஃபன் கதீரா, நிறைய கருத்து வேறுபாடுகள் தோன்றும். அப்பொழுது என்னையும் என்னுடைய சஹாபாக்களையும் நேர்வழி பெற்ற நபி தோழர்களுடைய விளக்கங்களும் எடுத்து பின்பற்றினால் உங்களுக்கு எந்த ஒரு விளக்க பிரச்சனை வராது, எந்த ஒரு கொள்கை பிரச்சனை வராது, மார்க்கத்தில் தடுமாற்றம் ஏற்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். ஆக அந்த வழிகாட்டுதலை பின்பற்றி சலஃபு சாலிஹீன்களுடைய வழிமுறை நம்முடைய மரணம் வரை பின்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்துவானாக. கொள்கை குழப்பங்களிலிருந்தும் ஷைத்தானுடைய அழைப்புகளிலிருந்தும் வழிகேடான பாதைகளிலிருந்தும் வழிகேடான தலைவர்களிலிருந்தும் அல்லாஹ் நம்முடைய ஒரு உம்மத்தை பாதுகாப்பான பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.